அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ் இதில் ஜூன் 11 நாளை மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நேற்று நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஜூன் 10 மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்மளோட லெவல்ஸ் சொல்லியிருந்தோம். அது எப்படி மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, நாளைக்கு மார்க்கெட் எப்படி எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்ப்போம். நேற்று நான் கொடுத்துருந்த லெவல்ஸ் இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் 1 23,336, ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 23,850 என்ற லெவல், சப்போர்ட் வந்து 22,900 அதை நான் கொடுத்துருந்தேன். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலேயே தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் கீழே வந்து மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே போய் அந்த லைன்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. பெருசாக ட்ரேட் எடுக்க விடலை. கன்சால்டேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி மார்க்கெட் வந்து சைட்வேஸ்லேயே போயிட்டுருக்கும். எப்பயுமே விழற மார்க்கெட் வந்து டவுன்வர்டில் போகுது அப்படின்னா சடனாக ஃபால் ஆகும். இதுவே மார்க்கெட் வந்து அப்வர்டில் போகுது அப்படின்னா பொறுமையாக தான் கொஞ்சம் மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு அகைன் மேலே ஏறிட்டு கன்சால்டேட் இப்படி தான் போகும். ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி நல்லாவே ஒரு கன்சால்டேஷன் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த பிளாக் கலர் லைன் போதில்ல, அது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன்னு சொல்லிட்டு நான் நேற்று ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டாக அந்த லைனில் தான் மார்க்கெட் நின்றுக்கிட்டுருக்கு. ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக மார்க்கெட் எப்படி வந்திருக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். மார்க்கெட் மேலே வந்து இந்த லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் அப்படி போகவில்லை அப்படின்னா இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளே கடந்த ஒரு 3 மாதமாக நடந்துட்டு இருந்த பேட்டர்னுக்குள்ளே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு. இப்போது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்த டே ஹையை வந்து நான் ரெசிஸ்டன்ஸ் 1 வச்சுருக்கேன். 23,451 அதுதான் வந்து இன்றைக்கி வந்த டே ஹை. அது வந்து ரெசிஸ்டன்ஸ் 1. சப்போர்ட்டாக எதை வச்சுருக்கேன், சப்போர்ட் 1 எதை வச்சுருக்கேன்னா இன்றைக்கி வந்த டே லோ 23,220 லெவல். பெருசாக ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் 3 நான் எந்த ஒரு சேஞ்சஸையும் கொண்டு வரல. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகிட்டு ட்ரேட் ஆகுதுன்றதை பார்ப்போம். இது எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட வியூ தான். இது என்னுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள் மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் என்ன மாதிரியான லெவல்ஸ் உங்களுக்கும் ஒத்து போகுதுன்னா உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மணியை ரியல் ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ரியல் ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 to 5 months அல்லது ஒரு மினிமம் ஒரு 3 months நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும். ஏன்னா பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். இதுவே நம்ம டைரெக்டாக ரியல் ட்ரேட் பண்ண போகும்போது உங்களுடைய மணி வந்து லாஸ் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை எப்படி நடந்து முடிஞ்சிருக்கோன்றதை நம்ம பார்ப்போம்.